மனிதர்களுடைய பேர்களில் வந்து நிறைய அவார்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்கள கௌரவப்படுத்துகிற வகையிலையும் சரி, அந்த அவார்ட் வாங்குறவங்கள கௌரவப்படுத்துகிற வகையிலையும் சரி, செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய விருது, தாதா சாஹேப் ஃபால்கே விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போது நம்ம மனசில் அவர் இருந்த டைம்லையும் சரி, இப்போவும் சரி, நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அண்ட் மிகப்பெரிய ஒரு தலைவர், மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய பேர்ல ஒரு அவார்ட், அவருக்கான ஒரு அவார்டா இந்த அவார்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த அவார்ட் கேட்டகரி என்ன அண்ட் என்ன ஏவி அப்படிங்கறத பார்த்துடலாமா? எஸ், கண்டிப்பாக. ஏவி ப்ளீஸ். Greatest of all time in Indian cinema, Captain Vijaykanth. Greatest of all time in Indian cinema, Captain Vijaykanth sir. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டாடாம இருக்கவே முடியாத நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு மொமெண்ட் இதுவாக தான் இருக்க போகுது. ஒரு நொடியும் சரி, அவருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அவர் செய்கிற எத்தனை செயல்கள் இருந்தும் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அண்ட் பெருமையாகவும் இருக்கு. அண்ட் இந்த விருதை வாங்குவதற்காக பிரேமலதா விஜயகாந்த் மேம் அவர்களை ஒரு பலத்த கைத்தறலோட மேடைக்கு வரவேற்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் மேம். இந்த அப்சல்யூட்டான கிரேட் அவார்டை வழங்குவதற்காக let's welcome Jay Seelan sir onto the stage, Indian Defence Account Service. எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நின்று நம்ம செல்போன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி இந்த ஒரு மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறோம். இந்தியன் அவார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அவார்டை வழங்குவதற்கு கூடவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நாங்கள் வழங்குறோம். இன்றைக்கு கேப்டனுடைய பெயரில் விருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அந்த விருதை வழங்குறது உண்மையிலேயே ஹானர். உறுதியாக அந்த விழாவில் நான் வந்து கலந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னேன். கேப்டன் வந்து எல்லா மதங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இன்றைக்கு விண்ணுலகிலே இருந்து மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதில் நீங்கள் இன்றைக்கி சிம்பாலிக்காக அந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்கீங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து 1990 வீட்டுக்கு வந்த பொழுது முதல்ல போய் சாமி ரூமில் விளக்கேற்றுவோம். அந்த நாள் தான் எப்போ எனக்கு நினைவுக்கு வருது. அப்போது அந்த சாமி ரூமில் நான் பார்த்தப்போ 3 கடவுள்களையுமே ஒன்றாக அந்த சாமி ரூமில் நம்ம வச்சுருந்தோம். அதாவது கேப்டனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கோவிலுக்குமே போவார். சர்ச்சுக்கு போவார், தர்காவுக்கு போவார், இந்து கோயில்களுக்கு போவார். அவர் கொடுக்குற உதவிகளுமே அனைத்து மதம், அனைத்து ஜாதிக்கு பாகுபாடு இல்லாமல் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் கேப்டன். கேப்டன் மறைந்த அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனுக்கு அன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அனைத்து மக்களுக்குமே நான் வந்து தலைவணங்கி இந்த நேரத்தில் என் நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் 1ஆம் ஆண்டு நிறைவு நாள் உங்களுக்கான அது நாள். நிச்சயம் வந்து கேப்டன் ஆலயத்தில் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த விழாவிலே நான் பங்கேற்றதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை இந்த நேரம். நன்றி அம்மா.